எல்லாருக்கும் வணக்கம். நான் பொதுவாகவே பேச வராது. அது எழுத்தாளருக்கு முன்னாடி இந்த அரசர்லாம் பேசுகிற பார்த்து மிரண்டேன். ஐயோ, இந்த மாதிரிலாம் நம்ம எப்படி பேசுறது அப்படின்ட்டு. எனக்கு லட்சுமி ஆர் எனக்கு இப்போ லாஸ்ட்டாக அன்பு சொல்லி தான் எனக்கு மாதிரி மீட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி படிக்கணும்னு சொன்னாங்கன்ட்டு நான் நேற்றுக்கு தான் எனக்கு புத்தகம் வந்துச்சு நண்பா. ஸோ நான் படிச்சிட்டேன். எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, நீங்கள் அந்த அணிந்துரை கொடுத்தது எனக்கு ஒரு மாதிரி ஒரு இண்டிபெண்ட்டான சுதந்திரமான ஒரு சரி இவங்க எதுக்குடா நம்மளை கூப்பிட்றாங்க, நம்மளுக்கு இலக்கியம் இப்போ எதுவுமே மேடையோ பேச வராது, என்ன பண்ணுறது, இவங்க எதுக்கு நம்மளை கூப்பிட்றாங்க பார்த்தா நீங்கள் எனக்கு உங்கள் அணிந்துரை படிச்சுன்னா எனக்கு நான் வந்துருச்சு சரி ஒரு இண்டிபெண்ட்டான ஒரு ஆர்டிஸ்ட்டு அப்படின்ட்டு. ஸோ அதனால் நான் வரலான்னு எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கு இவர் எழுத்துக்களில் உள்ள எனக்கு இமேஜஸ் இருக்குல்ல, அந்த இமேஜஸ்லாம் எனக்கு பயங்கரமாக எனக்கு ஆட்கொள்ளுச்சு. ஏன்னா ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாரு. அந்த நரேட்டிவ் அவர் சொன்ன மாதிரி அது அவ்வளோ சுதந்திரமாக இயங்குது. எனக்கு அந்த சுதந்திரம் அவர்கிட்ட இருக்கனால தான் நீங்கள் இவ்வளோ 3 புத்தகம் எழுதியும் நீங்கள் ஹிட்டனாக இருக்கீங்க. அது இனிமேல் இருக்க முடியாது. அதையும் வச்சுக்கோங்க. எனக்கு வர்ற கேரக்டர்ஸ் இருக்குல்ல, எனக்கு அந்த முதல் கதையில் அந்த மூத்தாட்டி அவர் மூட்டையை சுமந்துக்கிட்டு இருப்பா, அந்த மூட்டைக்குள்ளே என்ன இருக்குன்ற அந்த ஒரு ரொம்ப டீப்பாக அந்த லேயருக்குள்ளெலாம் போகும்போது அதுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குது அப்படின்ற அதாவது ஒரு படைப்பு எழுதுனது முழுவதுமாக நம்மளுக்கு அப்படியே கன்வே ஆகிருக்கிறதோட அது நம்மளோட உரையாடுறதுக்கு இருக்குல்ல, அது படிக்கும்போதே அது உரையாடுது. ஒவ்வொரு டெக்ஸ்ட்டும் ஒவ்வொரு இமேஜும் எனக்கு வெவ்வேறு இதை கொடுக்குது. அந்த டெக்ஸ்ட்டு எனக்கு ஒவ்வொரு வரியும் அந்த வரியை அடுத்த வரி தாண்டும்போது அது எனக்கு புது உலகத்தை எனக்கு அறிமுகப்படுத்துது, புது எமோஷன்ஸை கொடுக்குது. எனக்கு அந்த கிளவி அந்த கிளவி அவன் தேடும்போது எனக்கு அது அப்படியே நானும் தேட ஆரம்பிக்கிறேன். இன்னொன்று நீங்கள் என்ன பண்ணியிருந்தீங்கன்னா, அது இன்னொரு பயணக்கதையில் அந்த பயணத்தில் நடுவில் அந்த கூட்டி போகிற ஹெட் ஒரு கேரக்டரை நரேட் பண்ணுவான். அந்த கதையெல்லாம் கேட்டுட்டு அவன் ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகி அவன் ஒரு கட்டத்தில் இந்த பயணத்தை சுவாரஸ்யமாக்குறதுக்கு தான் அந்த கதாபாத்திரத்தை அவட்ட நம்மகிட்ட சொல்லியிருப்பாளான்னு கேட்டு அவன் மேலே கோவம். இப்படி தான் நம்ம ஒரு ரொம்ப டீப்பாக நெருங்கிட்டோம்னா அது அந்த கோவம்லாம் வரும். எனக்கு அந்த சைக்காலஜிக்கெலாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு இந்த எளிமையாக இருக்கிறதுல இப்போ இது பயங்கர வேறு மேஜிக் ரியலிசம், போஸ்ட் மாடர்னிசம் இதை பற்றிலாம் எனக்கு நிறையா டெக்ஸ்டெல்லாம் உள்ளே இருக்கலாம். ஆனால் எனக்கு அதுக்குள்ளே இருக்க எளிமையை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதில் குறிப்பாக சொல்லணும்னா, ஒரு மாமா இருக்கார். அந்த மாமா எனக்கு அந்த கதையில் எனக்கு நிறையா டெக்ஸ்ட் எனக்கு ரொம்பவே ரொம்ப எளிமையாக அந்த வார்த்தைகளோட எனக்கு அந்த பெயின் எனக்கு வந்தாச்சு. யாருமே இங்கே இப்போ எங்கள் கார் ஓட்டும்போது செருப்பு போட மாட்டாங்க, அதை சொல்லி கொடுத்தது அவர் தான். எங்கள் எல்லாத்துலேயும் கார் இருக்குது, அவர்கிட்ட இல்லைன்னு சொன்னது. அதுக்கப்புறம் அவரை குடிகாருன்னு சொல்லுவாங்க. நாங்கள்லாம் ஒரு வாட்டி டூர் போகும்போது அவர் தான் டிரைவராக வந்தார். நாங்களாம் பாதுகாப்பாக போயிட்டு வந்துருக்காக ஒரு சொட்டு இதை கூட குடிக்கலன்னு சொல்கிறது. அப்போ இந்த சோசியலாக ஒருத்தனை இப்படி போர்ட்ரே பண்ணுறாங்க, அவன் ரியலாக எப்படி இருக்கான்ற அந்த இது எனக்கு ரொம்ப பிடிச்சிது. எனக்கு அந்த கதையிலே நீங்கள் ஒன்று சொல்லியிருந்தீங்க, அவன் தன்னை சீண்டாத ஒரு மரணத்தை அடையணும் அப்படின்னு சொன்னால் அது உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் பார்க்குறோம். ஆனால் நான் ரொம்ப ஆனஸ்ட்டாக சொல்கிறேன், உங்களை சீண்ட தான் போகிறோம். ஏன்னா அவ்வளோ எதிர்பார்ப்பு வந்துருச்சு. நீங்கள் எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு மனிதன் அந்தமாரி வாழ முடியாது. அவ்வளோ எதிர்பார்ப்பு வந்துருச்சு. ஏன்னா அந்த கதையில் ஒவ்வொன்றும் எனக்கு அவ்வளோ நரேட்டிவாக இருக்கும். அந்த ஒரு ஊரே ஒரு மித்தை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கலாம். அந்த கதையில் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி அந்த ஆலமரத்து கீழே அந்த குழி அந்த இதுன்னு சொல்லும்போது எனக்கு வேறு எங்கள் ஊர் வில்லேஜ் அதோட நரேட்டிவ் அதுக்குள்ளே என்னென்னா எனக்கு அப்படி ஒரு மெட்டஃபராக தான் பார்க்குறேன். அந்த கதையில் நீங்கள் சொல்கிற ஒரு விஷயம் இருந்தாலும் நான் என் ஊரில் என்னென்ன மித்தெல்லாம் ஃபாலோ ஆகிட்டுருக்கு, எதெல்லாம் நம்ம என்ன கெட்டியாக பிடிச்சி அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம், ஒரு கட்டத்துக்கு மீறி முதல்ல ஊரை விட்டு நீ முதல்ல வெளியேறு அப்படின்னு சொல்கிற மாதிரி எனக்கு அது ஊர் அப்படி தான் இருக்குது. ஊரை விட்டு வெளியே ஊரை திரும்பி பாரு அப்படின்னு சொல்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு நண்பா. உங்கள் எழுத்து நடை எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்படியே ஒரு மாதிரி அடுத்தடுத்த இமேஜஸ் தெரியும்ல, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் விசுவலாக அந்த கதையை சொல்கிறது. அப்புறம் விருது கிடைச்சோடனையும் விமர்சனம் வந்துச்சு அதுன்னு சொன்னீங்கள்ல, அது எல்லாத்துக்கும் வர்றது தான். அந்த விருது மூலியமாக நம்ம எதுக்கு வரோம், நம்ம படமும் ஃபெஸ்டிவலுக்கு அனுப்புகிறோம்னா எதுக்கு அனுப்புகிறோம், அங்கேருந்து ஒரு அங்கீகாரத்தோடு வந்தால் இன்னும் கொஞ்சம் பேர் போய் சேருன்றது தானே. அப்படி வரும்போது நிறையா விமர்சனங்கள் எல்லா படைப்புகளுக்கும் வரதான் செய்யும். அதை நினச்சி அஞ்சாதீங்க, தொடர்ந்து இந்த மாதிரி எழுதுங்க. உங்களை நாங்கள் சீண்டிட்டு தான் இருப்போம். நீங்கள் அவ்வளோ சுலபமாலாம் செலுத்த முடியாது. நன்றி.